வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். நிறைய பேர் ஹைடெக் ஃபார்ம் எப்படி இருக்குது, போடலாமா, ஈல்டு எப்படி வருது, ஸோ என்ன வெரைட்டி போடலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் போடலான் இருக்கேன், சொல்லுங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஸோ எப்படி போடுறது, என்ன சைஸ் போடுறது, நிறைய இது கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து பெருசாக வந்து ஒரு சில வீடியோஸ் தான் ஹைடெக் ஃபார்ம் வச்சு போடணும். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ட்ரையல் பார்க்குறோம், நமக்கு அது ஒர்க் அவுட் ஆனால் தான் மற்றவங்க சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய வீடியோஸ் போடலை. பட்டு நம்ம போட்டு ஒரு பேட்ச் கிட்டத்தட்ட கடைசி பெட்டு வரையே வந்து ஈல்டு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் பொறுத்தவரை எல்லா வெரைட்டியுமே நல்லா வருது. டெம்பரேச்சருமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ காலைல ஒரு 7 மணி, ஸோ 7 மணிக்கு வந்து 24 டிகிரியும் 93% மாய்ச்சர் இருக்குது. 24 டிகிரி டெம்பரேச்சரும். ஈல்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமே பிரச்சனை, நிறைய வெரைட்டி போட்டு செக் பண்ணிட்டேன். ஸோ எல்லா வெரைட்டியுமே ஈல்டு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஹைடெக் ஃபார்ம் போடணுன்னா போடலாம். ஸோ புதுசாக பண்ணுறவங்க எடுத்தோன்னே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க கூரை செட்லேயே பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகணும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஓகே அப்படின்னா அடுத்த கட்டமாக ஒரு பெர்மனன்ட் செட்டப் போகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் ஹைடெக் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைடெக் ஃபார்மை பொறுத்தவரையே ஒரு பெர்மனன்ட் செட்டப்பாக இருக்கும். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே சூப்பராக மெயின்டைன் ஆகுது. மதிய டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், இதில் ஆட் பண்ணுறேன். மதிய டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 28 டிகிரி, ஈரப்பதம் வந்து 85 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 27, 28 டெம்பரேச்சரு வந்து ரொம்பலாம் இது பண்ணாது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ எந்த வெரைட்டியுமே நம்ம வந்து ஈஸியாக அதில் போட முடியும். போட்டு ஈல்டும் நல்லாவே வருது, எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இது போட டேட் 6ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 26, 20 நாள் ஆச்சு. 20 நாளில் ஈல்டு கையில் வந்துருச்சு, பறிக்கிற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஈல்டுமே கரெக்டாக வருது, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஹைடெக் ஃபார்ம் போடுறதுனா போடலாம். சரி, இதுக்கான மெட்டீரியல்ஸு, லேபர்ஸு இதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஐடியா இருக்காது. இதுவரை நம்ம கூரை செட்டை வந்து நம்ம வந்து பெருசாக யாருக்கும் போட்டு கொடுக்கல, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றோம். பட் வந்து ஹைடெக் மெத்தடை பொறுத்தவரை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்து போடுறது ரொம்பவே சிரமம். ஏன்னா இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ செட்டு வந்து வேஸ்ட் ஆயிரும், போட்டதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஹைடெக் செட்டை பொறுத்தவரையே நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ நமக்கு பார்த்த லேபர்ஸை வச்சு நம்ம வந்து அந்த செட்டை வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ யாருக்காவது ஹைடெக் செட் போடணுன்ற ஐடியா இருக்குது, அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வேறு டீட்டெயில் எதுவும் வேணுனாலும் ஸோ என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.